மைசூர் பாக்கு செய்யறேன்னு சொல்லி கரண்டி குண்டாக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் வரவே இல்லையே. அப்பால பட்டையில கொடுத்துதான் அதை எடுத்துட்டு வந்தேன். சரி சரி சரி, நடந்தது தானே சொன்னேன். மாமா இந்த வருஷம் நான் செய்யறேன். தாராளமா செய்மா செய்மா. சீதா, நாம பண்ணி நாம சாப்பிடறதுக்காக பண்றது, 4 பேருக்கு காட்டுறதுக்காக இல்ல. மா, சும்மா வர தேவையில்லாம பேச வேணாம்னு சொல்லுங்க. இவ்வளவு பேசுறவரு அப்புறம் அவர் மட்டும் இதுக்கு நடுவுல கொண்டு அடுப்பு வச்சிருக்காராம். பூஜை பண்ணவா? என் வீடு என் பொருள், நான் எங்க வேணாலும் வைப்பேன்னு நீ சொல்லு சீதா. இந்த அம்மா ஒரு அரை வடை சாப்பிடுவாங்க, அவரு ஒரு அரை வடை சாப்பிடுவாரு. மொத்த குடும்பமும் சேர்ந்து முழுசா ஒரு வடை சாப்பிடறதுக்கு தான் இவ்வளவு சீன் போடுறீங்களா? சீதா, இந்த சவுக்கு எங்க வச்சேன்? நீங்க அது பார்த்த? பண்டிகை அதுவுமா எதுக்குங்க தேவையில்லாம விடுங்க. ஏன் சீதா, நம்ம 2 பேருக்கு இந்த மல்லிகை செலவு, எண்ணெய் செலவு இதெல்லாம் சேர்த்து 1500 ரூபாய்ச்சே. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எவ்வளவு ஆயிருக்கும்? ஏய், எதுக்கு இப்ப இந்த டிராமாவெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி தான் வீட்ல நிறைய பேர் இருந்தாங்க, வீட்லயே சுட்டோம். இப்ப இருக்கிறதே 3 பேர் தான். அதுக்கு எதுக்கு உங்க அம்மா இவ்வளவு பெரிய வடை சட்டி வச்சு எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? மாப்ள, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்ல மாப்ள. எது அக்கம் பக்கமா? ஐயோ, நான் சொன்ன அக்கம் பக்கம் நம்ம தெருவுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். என்னது? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எப்படி தெருவுல எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? நம்ம என்ன அன்னதானம் பண்ண போறோம்? ஏங்க, 4 வீட்ல வந்து பலகாரம் கொடுத்தா திரும்பவும் நம்ம வெறும் தட்டாவா கொடுக்கறது? நம்மளும் 4 பலகாரம் போட்டு கொடுக்கணும் இல்லையா? ஏய், எதுக்கடி கொடுக்கணும்? எல்லார் வீட்லயும் அதே வடை, அதே அதிரசம், அதே முறுக்கு தானே சுட போறாங்க. அவங்க சுட்டு அவங்களே சாப்பிட வேண்டியதானே. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டியா? நீங்க வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு. நீங்க பாருங்க, சூப்பரா வரும், நீங்க பாருங்க. மலரே, நீ என்ன செய்ய போற? எங்க அம்மா ஸ்பெஷல். அம்மா ஸ்பெஷலா? கோதுமை ஹல்வா, கேரட் ஹல்வா, மஸ்கோத் ஹல்வா, ஃப்ரூட் ஹல்வா, அப்புறம் பூசணி ஹல்வான்னு எவ்வளவோ வெரைட்டி இருக்கு. ஆனா எங்க அம்மாவோட ஸ்பெஷலா பீட்ரூட். வா போலாம். ஏன் கண்ணு, தல தீபாவளி அதுமா அவன் எங்க கண்டு போனா? யாரோ ஃப்ரெண்ட் போன் பண்ணா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் வரல. இன்னைக்கும் அப்படி பண்ணினுக்குறான் பாரு. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமாகறாங்க, நீ மட்டும் இப்படி தனியா நின்னுக்கிற பாரு. பரவாயில்ல அத்தை, வரட்டும் விடுங்க. மலர் கண்ணு, அத்தை, உங்க அப்பாவும் அம்மாவும் வந்துக்கிறாங்க. அவங்களாண்ட பலகாரத்தை குடுத்துட்டு காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்க போ. சின்ன வேணாம் சின்ன, நல்ல நாள் அதுவுமா புள்ளை ஏதாவது சொல்லிட்டாருன்னா சங்கடமாயிரும். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? யோ உடியா, பெரியவங்க பாவம் தனியா நிக்கிறாங்கல்ல. சின்ன, நடந்ததெல்லாம் நீ பார்த்தல. அவங்க 2 பேரும் வருத்தத்தில் இருப்பாங்க. இப்ப போக வேண்டாம் சின்ன, எல்லாத்தையும் நாம அப்புறமா பேசிக்கலாம்.
என்ன சீதா, இதெல்லாம் பார்த்தா உனக்கு வெறுப்பா இருக்கா? இல்லங்க, நம்மள சங்கடப்படுத்தணும்னு இவங்கெல்லாம் ஒன்னா இருக்காங்களே, என்னைக்கும் இதே மாதிரி ஒத்துமையா இருந்தாலே போதும். இதெல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டம் சீதா. அண்ணன் தம்பிக்கு ஒரு வடை தர மாட்டான். தம்பி அண்ணனுக்கு ஒரு வடை கொடுக்க அவன் பொண்டாட்டிய பாப்பான். வழக்கம் போல நம்ம எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க 2 பேரும் மட்டும் நல்லா டான்ஸ் ஆடலாம் நினைச்சிருப்பாங்க. கடைசியில எதுவும் தான் நடக்காம போயிடுச்சே. பெத்த பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் பல்பு கொடுக்கணும்னு நினைச்சா அது எப்படி நடக்கும்? நடக்குமா? போனா போதுன்னு இவ்வளவு நாள் அமைதியா இருந்தோம், இன்னைக்கு திருப்பி செஞ்சோம்ல. ஒரு நல்ல நாள் அதுவுமா கூட உங்களால அப்பா அம்மா எதுவும் சொல்லாம இருக்க முடியாதா? இங்க பாருங்க, நீங்க அவங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். அட்லீஸ்ட் உங்க எல்லார் வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கலாம்ல. ஏய், எதுக்கு இப்படி கத்துற? நீ இவ்ளோ ஜால்ரா அடிச்சு அவரோட மகளை ஏத்துக்கிட்டாரா? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா வரைஞ்சு கட்டிட்டு நீ அவருக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? சும்மா இரு. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் நீங்க பார்த்து பார்த்து வேணா கட்டிருக்கலாம். இவ்வளவு பெரிய வீட்ல இத்தனை பேர் இருந்தோம், உங்களை ஆசையா அப்பான்னு கூப்பிடறதுக்கோ இல்ல அவங்கள அம்மானு கூப்பிடறதுக்கோ ஒரு ஆளாச்சும் இருக்காங்களா? சொல்லுங்களேன், அப்பான்னு கூப்பிட ஒரு ஆளாச்சும் இருக்காங்களா? டேய் அப்பா, என்னைய பாக்குறீங்க? போங்க. ஹாப்பி தீபாவளி. தீபாவளியா? ஹாப்பி தீபாவளிடா செல்ல குட்டிங்களா. ஹாப்பி தீபாவளி. யாருப்பா அந்த குழந்தைங்களா? இவங்க எல்லாருமே ஹோம்ல வளர்ற பசங்க. ஓ, இவங்க யாருமே பிறந்ததுல இருந்து அம்மாவையோ அப்பாவையோ இல்ல வேற எந்த சொந்தங்களையோ பார்த்ததில்ல.
அண்ணா விட்டுருங்க அண்ணா, இந்த விஷயத்த நம்ம பெருசு பண்ண வேண்டாம். நம்ம 2 பேரும் இப்ப எதுக்கு தேவையில்லாம சண்டை போடணும்? அவங்க 2 பேரும் பேச்சுவாக்குல ஏதோ பேசிட்டாங்க, அதை விடுங்க அண்ணா. அண்ணா இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? எதிர் வீட்டுல இருக்காரு அந்த மனுஷன் தான். இவர் பெரிய அவரு போலீஸ்காரன் வீட்டுக்கு கூட்டு வந்தா நாங்க அப்படியே பயந்துருவோமா? கூட்டிட்டு வந்துரும் பெரிய அலெக்ஸ் பண்ணினா இல்ல கேப்டன் பிரபாகரனா அப்படியே துப்பாக்கி எடுத்து போட்டு போட்டுருவாரா ஸ்டைலாவே. இப்போ இவ்வளவு பேசுறீங்க, ஆனா நேத்து இதெல்லாம் பேசவே இல்லையே. ஏய் என்ன கொழுப்பா? நான் அப்படி சொல்லலங்க, இதோ உமா தான் அப்படி சொன்னா. அண்ணி என்ன அண்ணி? அண்ணா அவங்க வேணும்னு தான் போலீஸ்காரரை கூட்டிட்டு வந்து அவங்கள வச்சு நம்மள மிரட்டணும், அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சீனை போட்டுட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல நாம காசு கொடுத்துட்டு நாம என்னமோ அவருக்கு அடிமை மாதிரி இந்த வீட்டுல இருக்கோம். அண்ணே ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம புள்ள கூட தாத்தா ஹீரோ அப்பா ஜீரோன்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறோம். நாம என்னமோ அவரு கொடுக்க வேண்டிய காசுக்காக அவரை வீட்டுல புடிச்சு வச்ச மாதிரி தெரியல. அவங்க என்னமோ நம்மள வச்சு ஏதோ டைம் பாஸ் பண்ற மாதிரி தெரியுது. நாம தான் இப்ப வர அவர் அப்பான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவரு ஒரு துளி கூட அவர் நம்மள பிள்ளையா நினைக்கல. நம்மள நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காருல, நான் யாருங்கிறத காட்டுறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து அவருக்கு ஒரு முடிவு கட்டுறேன். மலரே இவளாவது பாஸ் ஆறதாவது. எங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு இவெல்லாம் பாஸ் ஆகவே மாட்டா. அம்மா தாயே, மலரை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருமா. என் மாமனார ஓட ஓட விரட்டுறது இந்த வீட்டுல மலர் ஒருத்தி தான். எப்படியாவது மலரை வக்கீலாக்கிடாண்டவா. மலரே ரிசல்ட் எடுக்க போறேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. கடவுளே கைவிட்டுறாத. இது அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான உறவை மறுபடியும் சேர்த்து வைக்கிற முதல் படி. நல்லபடியா அவளை பாஸ் பண்ண வச்சுடு. வந்துருச்சு 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 வந்துருச்சு. இப்ப நான் ரிசல்ட்ட படிக்க போறேன். என்னாச்சுடா? ஒண்ணு இல்ல. என்ன? ஏய் சொல்லுடா. ஏய் என்னடா ரிசல்ட் சொல்லு. புட்டுக்குச்சி மலரே, புட்டுக்குச்சி. ஐயோ போச்சா? எஸ் எஸ் கடவுளே, எல்லாம் போச்சு. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? போச்சா? போச்சு போச்சு. இதெல்லாம் வாயில வடை சொல்றதுக்கு தான் லாய்க்கு. பரீட்சை எழுதி பாஸ் ஆகிறதுக்குலாம் இது ஒரு ஆளே கிடையாது. கடைசி வரைக்கும் இட்லி கடை தான். சனின்னா சும்மாவா? கும்பராசிய ஒரு காட்டிட்டு தான் போவான். மாமனார் எஸ்கேப் ஆயிட்டாரே. படிக்கிற தகுதி எல்லாருக்குமே வந்துருமா என்ன? அது என்ன மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஏ மலரே, ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க வா மலரே. என்னடா? இந்த வீட்ல எல்லாரும் ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே இருந்தா இப்படி ஒரு சின்ன பிட்ட போட்டேன். ஏய் என்னடா சொல்ற? மலரே, நீ அடிக்கிற பால் எல்லாமே சிக்ஸர் தான். நீ பாசு மலரே, நீ பாசு. ஜெயிச்சிட்ட மாறா. நான் எல்லாம் மூஞ்சு தொங்குதே. ஏகதந்தம் சதுர்கஸ்தம் பாஷமந்துர்தாரிணம் அபயம் பரதரபஸ்தே விப்ராணாம் ஸ்வாஹா
महाकाजा सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा स्वाहा वक्रतुण्ड महाकाजा सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा सर्वदोष निवारणाय स्वाहा என்ன பண்றதுடா? குழந்தை கொண்டனா வராம இருக்க முடியுமா சொல்லு? இன்னைக்கு நான் வந்து அவனுக்காக உட்கார்ந்தா நாளைக்கு என் தம்பி மகன் இந்த அத்தைக்காக ஒரு புடவை எடுத்து தர மாட்டானா? அவ பண்ற எல்லாத்தையுமே ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்டாவே பாக்குறா பாரு. நல்லா இருக்கட்டும்டா, என் மருமக போல நல்லா இருக்கட்டும். நீங்க பூஜை பண்ணுங்க சாமி. ஏகதந்தம் சுதர்கஸ்தம் பாஷமம் குருதாரிணம் அபஜம் வர்தனம் வஸ்தே விப்ராணாமோஷம் ஸ்வாஹா ஓம் கம் கணபதயே ஸ்வாஹா ஓம் வரவரதாய ஸ்வாஹா ஓம் மூஷிகத்வஜாய ஸ்வாஹா. பாத்து நல்லா உட்காரு. பாத்து ரவி, புகை மேல பட்டு ஒத்துக்காம போயிட போகுது. நாளைக்கு எங்க வீட்லயும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. இந்த புள்ள வேற அந்த புள்ள வேற இல்லையே, ரெண்டுமே ஒண்ணுதானே. பாருடா. உமா, என்னங்க? இந்த மாஸ்க போட்டுக்கோ, உனக்கு புகை ஒத்துக்காது. அவ சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறானே, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான். சரியா இருக்கா? இந்தாங்கோ, இத கையில போட்டுக்குங்கோ. சாமி, அவங்க கையில கட்டின மாதிரி எங்களுக்கும் கட்டி விடுங்க. மா, பொம்மநாட்டிகள்லாம் இத போட்டு கூடாதுமா, ஆம்பளைங்க தான் போட்டுக்கணும். சரி, ஓகே, கட்டிக்கோ. நீ பண்ணதுக்கு நீதான் அனுபவிக்கணும். உன் பையன் அனுபவிக்கணும்னு என்ன இருக்கு? இந்த தந்திரத்தனமும் சுயநலமும் உன்னோடவே போய் தொலையட்டும். குழந்தையாவது நல்லபடியா இருக்கட்டும். இத வாங்கிக்கிறதுக்கு ஒரு சன்னியாசி வர சொல்லியிருந்தானே, வந்திருக்காளா? இல்ல சாமி, அது நான் காலையில போய் தேடி பார்த்தேன், யாரும் இல்ல. அதான் பூஜைக்கு நேரமாச்சுன்னு திரும்பி வந்துட்டேன். பையனுடைய தோஷம் முழுக்க கழிச்ச பொருள் இது. யாருக்காவது தானம் பண்ணாதான் அவனோட தோஷம் முழுக்க கழியும். அத பண்ணலனா அதுக்கப்புறம் இந்த பூஜை செஞ்சதுக்கே பலன் இல்லாம போயிடும். ஏங்க, நீங்களாவது அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இதை யாருக்காவது சன்னியாசிக்கோ ஆண்டிக்கோ தானமா கொடுக்கணும். அவங்க இத வாங்கிக்கணும். சாமி, நான் வேணா மறுபடியும் போய் பார்த்து கையோட கூட்டிட்டு வரவா? இல்லங்க, இத தானமா கொடுக்கற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளில போக கூடாது. என்ன சாமி, திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? இவ்ளோ பண்ணியும் கடைசியில பிரயோஜனம் இல்லாம போயிடும் போல இருக்கே. இல்லம்மா, நேத்தே உங்க வீட்டுக்காரர்கிட்ட தெளிவா சொல்லியிருந்தனே, தானமா வாங்கிக்க ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருந்தனே. அவர்தான் அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. ஏன் சாமி இவ்ளோ சொல்றீங்க? நீங்களாவது ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இப்படித்தான் அதையும் நான் கேட்டம்மா. இந்த மாதிரி தோஷம் கழிச்சு வாங்கறத யாருமே வாங்கிக்க வரமாட்டாங்க. நானே ஒரு ஆளை கூட்டு வந்துடுறேன், வர்றவங்களுக்கு மினிமம் 5000 ரூபாய் ஆகும்னு சொன்னேன். அவர்கிட்ட சொன்னேன். அவர்தான் அதுக்கு எதுக்கு அவ்வளவு பணம் தரணும்,
நானே ஒரு ஆளை கூட்டு வரேன்னு சொன்னாரு. என்னன்னு நீ என்ன பண்ணிருக்க? என்னடி பாக்குற? அவர் சொன்னாருதான், சும்மா இதை வாங்கிட்டு போறதுக்கு எதுக்கு 5000 கொடுக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா? ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு 50 100 கொடுத்தா அவன் வாங்கிட்டு போயிட போறான்னு நினைச்சேன். அதான் வரலல்ல. உனக்கு எதுலதான் போய் கணக்கு பாக்குறதுனே தெரியாதா? சாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சாமி. கண்டிப்பா யாராவது வராமலா போயிட போறாங்க. நேரம் ஆயிட்டே போகுது. இது யாருக்காவது நாம கொடுத்தே ஆகணும். பையனுக்காக முன் வந்து இத வாங்கணும். இப்படி இக்கட்டான சூழ்நிலையில சொல்லும்போது என்ன சாமி பண்றது? ஈஸ்வரா, இந்த குழந்தைக்கான மொத்தத்தையும் இவர் ஏத்துக்கிட்டாரு. பகவானை வேண்டிக்கிட்டு இந்த அக்னியில போடுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. ஏய் என்ன பாருப்பா, நான் ரெடி நீங்க சொல்றதுக்கு. எனக்கும் என் புருஷனுக்கும் இந்த சேலை வேட்டியில எடுத்து கொடுத்துருவீங்கல்ல, அப்பதான் நாங்க வருவோம். டிவில இதெல்லாம் பண்ணுவாங்களாமே, இதெல்லாம் கொடுப்பீங்கன்னா சொல்லுங்க வரேன். உங்ககிட்ட ஒரு புடவை கூட இல்லையா? மாத்து துணி கூட இல்லாம மாச கணக்கா இங்கதான் பார்க்கேன். பார்த்தல்ல, இத பாருப்பா, உன்னால கொடுக்க முடியுமா முடியாது? அப்பதான் நான் வருவேன். அதுக்கு என்னக்கா, எடுத்து குடுத்தலாம்க்கா. ஒண்ணு 1000 எடுத்து குடுக்கலாம். நீங்க வந்தா மட்டும் போதும். எங்க போட்டி வைக்கிறாங்களாங்க? ஏய் சிக், வாயை மூடிட்டு கம்முனு இரு. சார், அது மட்டும் இல்ல சார், நம்ம போட்டியில கலந்துக்கிறவங்களுக்குலாம் மினிமம் 5000 கேஷ் பிரைஸ் இருக்கு சார். அது மட்டும் இல்லாம ஃபென்டாஸ்டிக்கா, எக்ஸலென்ட்டா, ஃபேபுலஸா கிஃப்ட் வவுச்சர்லாம் இருக்கு சார். யோ, அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. தம்பி, நீங்க வந்தீங்க, கேட்டீங்க, நாங்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. கிளம்புங்க கிளம்புங்க. சார், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, போப்பா, சொன்னா புரியாதா உனக்கு? ஏற்கனவே இந்த வீட்டுல நடக்கிறது டிவி சீரியல் மாதிரி தான் இருக்குதுன்னு அக்கம் பக்கத்துல பேசிக்கிறாங்க. சரி, உங்களுக்கு யார் இந்த மாதிரி தகவல்லாம் சொல்றா? இந்த பாரு, தயவு செஞ்சு போப்பா, பொழப்பு கெடுக்காத. போ. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்தேன், போயா முதல்ல. சரி, இவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன பண்றது? இந்த ஷோல ஜெயிக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய். ஆட்டத்துக்கு நாங்களும் வரோம். நீங்களும் வரீங்களா சார்? ஆமா. ஒண்ணு ஊதுறோம். என்ன மலரி, நம்ம இந்த கோதால குதிச்சு டேய் தம்பி, கூடுகிட்ட போலாமா வேணாமா? ஆமா சொல்லு சார், மலரி. சத்தியமா இவங்கள வச்சு செய்ய இதை விட வேற நல்ல சான்ஸே கிடைக்காது. நாங்களும் ரெடி. ஐயோ ஐயோ ஐயோ, மலரு கையை கொடுங்க மேடம். ஐயோ, தேங்க்யூ சார். ஏமாந்துருச்சு. இது அடுத்தது மட்டும் நான் டேய், அது ஏன்டா வாய பொழுதுன்னு அப்படி நிக்குது? மேடம் 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 மேடம். ஏய் ரேவதி, வாயை திறந்து சொல்லு. ஒரு லட்சம்னு சொன்னதுல அப்ப குழந்தை வாய் தான் எப்படி நிக்கிறான்னு பாரு.
நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏய் 1 லட்சம் இல்லையா? என்னது அதுவும் போச்சா? போச்சு போச்சு, நான் ஏமாந்துட்டேன். 1 லட்சம் போச்சு. நீ கலந்துக்கிறியா இல்லையான்னு கேட்டு 10 நிமிஷம் ஆச்சு. பேசு. பயந்துட்டேன். நான் கலந்துக்கிறேன். வரீங்களா வரலையா? தம்பி, நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். என் புருஷன் சும்மா தான் இருக்காரு. அவருக்கு ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்து எப்படியாவது 1 லட்சத்தை ஜெயிச்சு காட்டுறேன். சூப்பர் மேடம், இதான் எனக்கு வேணும் மேடம். சார், எல்லா கப்பலும் ஓகே சொல்லிட்டாங்க. நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா எம்டி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாரு. நீ கொடுக்குற 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்க கலந்து போன்னு நினைக்கிறேன் நீ? சார், அது ஒண்ணும் இல்ல சார். இங்க இருக்க எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்பா இருக்காங்க சார். யங் கப்பிள்ஸ். உங்க மாதிரி மெச்சூர்டான கப்பிள்ஸ் வந்தாங்கன்னா ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்றேன் சார். கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும் சார். தப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. சார், நாளைக்கு தான் ஷூட்டிங். ஒன்னும் அவசரம் இல்ல. நீங்க பொறுமையா யோசிச்சு நாளைக்கு காலைல வேணாம், இன்னைக்கு நைட்டு சொன்னா கூட போதும் சார். சில பேர் கூட பேசுறதே அசிங்கம் நினைக்கிறவனா, அவங்க கூட எல்லாம் நான் கலந்துக்க முடியாது. போப்பா. சார், ஒன்னும் அவசரம் இல்ல. யோசிச்சு நிதானமா சொல்லுங்க. திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு வித் யுவர் பர்மிஷன். சாரி சார், இங்க வைக்கிறேன். வேணும்னா நீங்களே எடுத்து பாருங்க. கண்டிப்பா ஷோக்கு வந்துருங்க. எல்லாரும் வந்துருங்க. பை பை. ஏய் தம்பி தம்பி, நில்லு நில்லு நில்லு. அந்த சாரி அப்புறம் மேட்சிங் ஜிமிக்கி. உனக்கு உன் பிரச்சனை எல்லாமே இருக்குக்கா. ஆமா, இன்னைக்கு மத்தியானம் ஃபேஷன் டிசைனர் வரா போல. உனக்கு எப்படி வேணுமோ வாங்கி தச்சு போட்டுக்க. ஐயோ தேங்க்ஸ் தம்பி. வரட்டா? நீ வேணா பாரு, அந்த 1 லட்சம் நீ தான் அடிப்ப. ஆமா. ஐயோ என் தங்கம். நீ சும்மா சொல்ல வாடா போ. என்னது? வாவ், the same face but old face. அந்த கண்ணுக்கு மட்டும் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷாட், ஒரு ரவுண்ட் ட்ராடி. வாவ் வாவ் வாவ். ஹெவி பெர்ஃபார்மரா இருக்கீங்களா சார்? ஆரம்பத்திலே ஹெவி பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. கலக்கறாரு போங்க, கலக்கறாரு. நெக்ஸ்ட் போலாம். இது விராட் கோலி செஞ்சுரி அடிச்ச மாதிரி கையை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், இதுக்காக தான் நம்மள இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிடுறாங்க. நீ சும்மா இரு. கையை காட்டுவீங்களா? அடுத்தபடியாக நான் வெல்கம் பண்ண போறது ரவி அண்ட் உமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பொதுவாகவே ஒரு மனிதனை பார்த்தா ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி இந்த மனிதர் இருப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ஆனா பெண்ணோட கால் கடியில ஒருத்தர் நசுங்கி கிடப்பாருல்ல, அந்த மாதிரி தான் சார் உங்களை பார்த்த உடனே ஃபீலிங் வருது. மேடம், அது எனக்கு பெருமை தான் மேடம். அது என் கடமையும் கூட. வாங்க சார், ஒரு தடவை உங்களுக்கு ஒரு பெரிய ஹக் கொடுத்துடலாம். வாங்க. சோ சாட். உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க சார், ரெஸ்ட் எடுங்க. நல்ல மனிதரா இருக்கீங்க சார், ரொம்ப நல்ல மனிதரா இருக்கீங்க. அடுத்தபடியாக நான் வெல்கம் பண்ண போறது ரேவதி அண்ட் தங்கராஜ். அட நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹெவியா பெர்ஃபார்ம் பண்றமா? சாவித்ரி அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கோம். நடிகர் திலகம் உங்களுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன நம்ப வச்சிட்டீங்க மைண்ட். வாழ்த்துக்கள். உட்காருங்க. அட உட்காருங்க ப்ளீஸ். நீங்கடா மாட்டிட்டு இருக்கீங்க என்ன? அடுத்தபடியாக I'm going to welcome அதுவும் கியூட்டான ஒரு யங்கான கப்பலாக இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களா? மலர் அண்ட் பாண்டி. ஹலோ. ஐயா நீங்க நல்லா ஆடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி உங்களை பத்தி நிறைய பிரீஃப்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்காகவே தனியா ஒரு ரவுண்ட்ல வச்சிருக்கோம். இப்போ ஓப்பனிங்ல எல்லா எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. உட்காருங்க, நிறைய ஆடுவோம். சரியா? உட்காருங்க. ஏமா உட்கார சொல்லுமா. அடுத்தபடியாக ஜோடியை வெல்கம் பண்ண போறோம். யாரு தெரியலடா. என்னாச்சு மேடம்? அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. பேசுறீங்களா? ஆமா. யாரு தெரியல. பேசி பார்க்க வேண்டியதுதானடா. நான் வேணா நேரா கூப்பிட்டுட்டுமா? சரிங்க மேடம். ஓகே, சோ ஐந்தாவது ஜோடியை நம்ம வெல்கம் பண்ண போறோம். ஐந்தாவது ஜோடி அப்படின்னு நான் சொன்ன உடனே ஒரு பாசமான ரியாக்ஷன் தான் நான் பாக்குறேன். Let's welcome Markandeyan sir and Sita ma'am. Hey, அப்பா அம்மா. உங்க அப்பா அவ்வளவு வீரவசனம் பேசிட்டு இப்ப வந்துட்டாரு. அதானே